எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு, பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு, பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It's a great joy for us to come into your homes this morning. இந்த காலை வேளையில உங்கள் வீடுகளுக்குள்ளே வரும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியம், மகிழ்ச்சி. We thank the Lord that He has kept us under His great care and protection. கர்த்தர் தம்முடைய பாதுகாவலின் கீழே, அவருடைய அரவணைப்பின் கீழே வைத்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி. So for this morning's meditation, shall we turn our Bibles to the book of Proverbs? இந்த காலை தியானத்துக்காக வேதத்திலே நீதிமொழிகளின் புஸ்தகத்துக்கு திருப்பலாம். Chapter 18 and verse 10. 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். The name of the Lord is a strong tower. The righteous runneth into it and is safe. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். During this pandemic time, people are looking for a place of safety. இந்த கொள்ளை நோயின் நாட்களிலே ஜனங்கள் ஒரு பாதுகாவலான இடத்தை தேடுகிறார்கள். They are looking for a place to hide. அவர்கள் தங்களை மறைத்துக் கொள்ள ஒரு இடத்தை தேடுகிறார்கள். They are looking for a place of refuge. ஒரு அடைக்கலத்துக்கு ஜனங்கள் தேடுகிறார்கள். They are looking for a place to be calm and quiet. ஒரு அமைதியான, ஒரு நிசப்தமான இடத்தை தேடுகிறார்கள். But today with the word of God, may I encourage you. The name of the Lord is a strong tower. இந்த கால வேளையிலே கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் என்ற வார்த்தை கொண்டு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். The word of God contains many promises for us as His children. வேத வசனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறது. In each of our difficult situations, there is a verse that God will give us, a promise that He will give us. நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு கஷ்டமான வேதனை நாட்கள் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். He speaks to us through His word. அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். And this is what the Lord gave me this morning, so I would like to share with you. இந்த காலை வேளையில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The name of the Lord is a strong tower. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். Each one of us is looking for a high place where we can hide, where we can be in safety. நாம் ஒவ்வொருவரும் ஒரு மேலான இடத்தை, பாதுகாவலான இடத்தை தேடிக் கொண்டிருக்கிறோம். But the Bible says that the name of the Lord Himself is a strong tower. வேதம் சொல்லுது கர்த்தருடைய நாமமே நமக்கு பலத்த துருகம். So for my first point this morning, I would like to share this, the name of the Lord. முதல் குறிப்பை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தரின் நாமம். What is in a name? அந்த ஆண்டவருடைய நாமத்திலே என்ன இருக்கிறது? When we look at the world and the names of the world, உலகத்தின் பெயர்களை பார்க்கும் போதோ maybe it carries the authority of the government. அந்த அரசாங்கத்தின் அதிகாரம் அந்த பெயரிலே நமக்கு வெளிப்படுகிறது. Maybe it carries the authority of the workplace, college or school. அல்லது ஒரு கல்லூரியோ ஒரு கூடமோ அதை அந்த பெயர் வெளிப்படுத்துகிறது. But today I am not talking about that kind of a name. அவைகளை குறித்து நான் இன்னைக்கு பேசவில்லை. I am talking about the name of Jesus. இயேசுவின் நாமத்தை குறித்து நான் பேச வந்திருக்கிறேன். The name of Jesus that has power, the name of Jesus that has strength. இயேசுவின் நாமத்திலே பலன், வல்லமை உள்ள அந்த நாமத்தை குறித்து பேச வந்திருக்கிறேன். The Lord's name, His reputation and His track record are always strong. கர்த்தரின் நாமத்தின் ஒவ்வொரு பலன் அது அதிக பலன் வாய்ந்தது. He is an undefeated God. நம்முடைய தேவன் யாராலும் எவைகளினாலும் அவர் தோற்கடிக்கப்பட முடியாத தேவன். There is always victory in the name of Jesus. கர்த்தருடைய நாமத்தில் எப்பொழுதும் நமக்கு வெற்றி உண்டு. There is no one like Him. அவரை போல வேறு யாருமே கிடையாது. His character is very strong. என் ஆண்டவருடைய சுபாவங்கள் பலன் வாய்ந்தது. His reputation and His authority has no end. அவர் நமக்கு செய்யக்கூடிய அவருடைய நாமத்தின் விளைவுகள் அதிகமான ஆசீர்வாதம் உள்ளது, பலன் வாய்ந்தது. And so this morning I want you to understand இந்த கால வேளையிலே இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். that His authority, it extends, it goes past limitations. அவருடைய அதிகாரங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. He is a great champion this morning. இன்றைக்கு அவர் எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தவர். His power goes beyond
what we can ever think or imagine. நாம் யோசிப்பதற்கு நினைப்பதை காட்டில் நம்முடைய வல்லமை கடந்து பெருகி இருக்கிறது. The name of Jesus that is above every other name. எல்லா நாமங்களுக்கு மேலாக இயேசுவின் நாமம் இருக்கிறது. That is why the Bible says. அதான் வேதம் சொல்லுது. At the name of Jesus, every knee shall bow and every tongue confess that He is God. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு எல்லா முழங்கால்களும் முடங்கி அவரே தேவன் என்று அறிக்கை செய்யும். There is only one name that is given in earth whereby men might be saved, and that is the name of Jesus. இந்த பூமியிலே ரட்சிக்கப்பட ஒரே நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவின் நாமம். There is no sickness, there is no disease, there is no demonic force that can come against the name of Jesus. இந்த இயேசுவின் நாமத்துக்கு எதிர்த்து வியாதிகளோ பிசாசின் எந்த அந்தகார சக்திகளோ வர முடியாது. Why? Because at the name of Jesus everything shall flee. அவருடைய நாமத்துக்கு முன்பாக எல்லாம் ஓடி போக வேண்டும். At the name of Jesus fear will come, and what will happen is that they will bow down and they shall run away. இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக பயம் வந்தாலும் அவைகள் தன்னை கீழ்ப்படுத்தி அது வணங்க வேண்டும். There is great power in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறது. If you will call upon the name of Jesus, அந்த இயேசுவின் நாமத்தை இன்னைக்கு நோக்கி கூப்பிடுவாயானால் you will definitely receive an answer from Him. நீ உடனடியாக நிச்சயமாய் பதில் பெறுவாய். For the Bible says that if you will call, He will answer you and show you great and wondrous things. பைபிள் சொல்லுது, நீ அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர்களுக்கு உடனே மறு உத்தரவு கொடுக்கிறவர். Because there is great power in the name of Jesus. காரணம் அவருடைய நாமத்தில் பெரிய வல்லமை இருக்கிறது. Remember when Jesus was here on earth during His ministry time? இயேசு தம்முடைய ஊழியம் செய்த இந்த உலகத்தில் நாட்களிலே As He came towards people who were demonic possessed, they cried out and said, Jesus, Jesus, Jesus. இயேசுவின் அவருடைய ஊழியத்தின் நாட்களிலே பிசாசு பிடித்தவர்கள் இயேசுவிலே வரும்பொழுது அவர்களுக்குள்ள இருந்த சித்தாவிகள் இயேசு இயேசு என்று கூப்பிட்டார். Why? Because they understood the power and the authority of the name of Jesus. காரணம் இந்த உலகத்தில் அசுத்தாவிகள் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை அறிந்திருக்கிறது. As a child of God this morning, ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற இந்த உன்னுடைய வாழ்க்கையின் காலை வேளையில் if you will acknowledge this Jesus, இந்த இயேசுவை அங்கீகரிப்பாய். if you will acknowledge the name of Jesus in your life, இயேசுவின் நாமத்தை உன் வாழ்க்கையிலே நீ அங்கீகரிக்கும்போது, no matter what you are going through, you shall receive healing for your bodies. You shall receive a solution to all of your problems. எப்பேற்பட்ட வியாதியிலே நீ கடந்து போய் கொண்டிருந்தாலும் உனக்கு பதில் உண்டு. For the Bible very clearly says, if you will ask anything in Jesus' name, you shall receive it. பைபிள் சொல்லுது, இயேசுவின் நாமத்தில் நீ எது கேட்டாலும் அவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். Because there is power, there is authority in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் வல்லமை அதிகாரம் இருக்கிறது. So I want you to understand this morning that if you will know the name of Jesus, you shall receive all that you are longing for. இன்னைக்கு நீ விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த கால வேளையிலே நான் விரும்புகிறேன். அவருடைய நாமத்தை நீ அறிந்திருப்பாயானால் நீ கேட்கிற விரும்புகிற எல்லாவற்றையும் நீ பெற்றுக் கொள்வாய். Because there is power in the name of Jesus. காரணம் அவருடைய நாமத்தில் வல்லமை இருக்கிறது. So if you will come to Jesus, you will receive all that you are longing for. இயேசு வண்டியில வரும்போது நீ வாஞ்சிக்கிற எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். The Bible does not stop there. அதோட வேதம் நிறுத்தி விடவில்லை. The name of the Lord is a strong tower. அந்த வசனத்தின் அடுத்த பாகம் சொல்கிறது, அவருடைய நாமம் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். So that second point, a strong tower. இரண்டாவது குறிப்பு பலத்த துருகம். What is the meaning of this? அர்த்தம் என்ன? God is a mighty fortress. நம்முடைய தேவன் ஒரு பலத்த ஒரு கோட்டையா இருக்கிறார். The character of our God is strong, strength, power. தேவனுடைய ஒரு குணாதிசயமே பலன் வல்லமை. So what is this tower? இந்த துருகம் என்றால் என்ன? It is a place of a high rock.
ஒரு உன்னதமான கண்மலையின் ஒரு இடம். It is a place of safety. ஒரு பாதுகாவலான இடம். It can be a place where it could be a stronghold, a fortress. ஒரு கோட்டை அரணான இடம். God as our protector of His people. நம்முடைய ஜனங்களுக்கு நம்முடைய தேவன் தான் பாதுகாவலாயிருக்கிறார். That is why in the Bible we read in the book of 2 Samuel. இன்றைக்கு ஆகையினால தான் 2 சாமுவேல்ல நம்ம வாசிக்கிறோம். Chapter 22. 22ல reading verses 2 and verse 3. 2:3ல வாசிக்கிறோம். And he said, "The Lord is my rock and my fortress and my deliverer, the God of my rock. In Him will I trust. He is my shield and the horn of my salvation, my high tower, my refuge, my Savior. Thou savest me from violence." கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் இரட்சகருமானவர். தேவன் நான் நம்பியிருக்கிற துர்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. What does the Bible say? வேதம் என்ன சொல்லுது? King David, when he won the victory, he began to sing a song to God. ராஜா தாவீது அவன் ஜெயம் பெற்ற பொழுது ஆண்டவருக்காக ஒரு பாடலை பாடினான். And this was the song that he sang. இந்த பாடலை தான் அவன் பாடினான். The Lord is my rock, He is my fortress. என் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறார். He is my deliverer. அவர் என் இரட்சகருமாய் He இருக்கிறார். delivers me from all of my enemies. என்னுடைய எதிராளிகளிலிருந்து அவர் என்னை ரட்சிக்கிறார். He delivers me, He is my shield. அவர் என்னுடைய கேடகமாய் இருக்கிறார். Why? ஏன்? He acknowledged the name of Jesus in his life. இந்த தாவீது கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருந்தான். He understood that this God was a strong tower in his life. இந்த தேவன் அவனுடைய வாழ்க்கையில் பலத்த துர்கம் என்று அறிந்திருந்தான். He understood that when he came to this God, that there was a rock, a fortress that covered him. இந்த தேவனிடத்தில் தாவீது வந்த பொழுது அவனுக்கு அது அந்த தேவனுடைய நாமம் கண்மலையாகவும் கோட்டையுமாக இருக்கிறதை அவன் அறிந்தான். This strong tower means that you will be set up safely and securely in a high place. பலத்த துர்கம் என்று சொன்னால் உயர்ந்த அடைக்கலத்திலே பாதுகாவலாய் நீ காக்கப்படுகிறாய். Too high that man cannot reach you. அது அந்த துருகம் கோட்டை எவ்வளவு உயரமா இருக்கிறது என்று சொன்னா மற்ற எதிராளிகள் அங்கே உன்னை தொட முடியாது. Why? Because the Bible says that the Lord has kept you in the palm of His hand. He has kept you as the apple of His eye. வேதம் சொல்லுது கர்த்தர் நம்மை அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். A strong tower is an elevated place. இன்றைக்கு உயர்ந்த துருகம் அது உயர்த்தப்பட்ட ஒரு இடம். A tower of strength is Jehovah our God. நம்முடைய யெகோவா தேவன் நம்முடைய பலத்த துருகமாக இருக்கிறார். That is what the Bible declares, and He says that the Lord God Himself is our rock and our fortress. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தாமே என்னுடைய கோட்டையும் என்னுடைய கண்மலையுமாய் இருக்கிறார். In Him we can take refuge today. அவருக்குள்ளே நாம் புகலிடம் பெற முடியும். Because He is our shield, He is our protection. காரணம் அவரே நம்முடைய கேடகமாய் நம்முடைய பாதுகாவலாய் இருக்கிறார். If you will look through the book of Psalms, இன்றைக்கு சங்கீதங்களில் நாம் பார்க்கும்போது many times you will see that He is our rock and our protection, He is our defense. கண்மலையும் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. In times of your difficulty, நம்முடைய கஷ்டத்தின் நேரத்தில் there is a strong tower for us. ஒரு பலத்த துர்கம் நமக்கு இருக்கிறது. What is that strong tower? அந்த பலத்த துர்கம் எது? It is the name of Jesus. கர்த்தருடைய ஆண்டவராகிய இயேசு நாமம். If you will come to Him, அவரிடத்திலே வரும்போது no matter what your circumstances, He will take சூழ்நிலைகள் you through. எப்படிப்பட்டதோ அவர் அதிலே உன்னை நிச்சயமாய் நடத்தி செல்வார். Because He is stronger than all of your problems. ஏன் நம் பிரச்சனைகளை காட்டிலும் இவர் பலத்த துர்கம். He is our great doctor this day. இன்னைக்கு அவர்தான் பெரிய டாக்டர். Man cannot do anything, but God, He can accomplish the impossible. மனுஷரால ஒன்றும் செய்ய முடியாதான தேவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவார். And so this strong tower, if you will come to Him, He will take you through. இந்த பலத்த துர்கத்திலிருந்து நீ வருவாயானால் அவர் உன்னை வழி நடத்துவார். Because this strong tower is a rock that shall not be moved.
இந்த பலத்த துர்கம் கண்மலையாய் அசைக்கப்படாததாய் இருக்கிறது. That is why the Bible says, God is in her midst, she shall not be moved. அதான் வேதம் சொல்கிறது, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. When you put your trust upon Jesus, you will not be moved. நீ கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கும் போதோ நீ அசைக்கப்படுவது. Everything around you might seem as though it is not doing well. உன்னை சூழ்ந்திருக்கிற காரியங்கள் எல்லாமே உனக்கு சாதகமாய் இருக்கிறபடி இல்லை. It might seem as though you are going down and you are not going up. ஐயோ, நான் மேலாக போகலையே, கீழுக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். Maybe you think the ground under you is sinking before you. ஐயோ, நான் நிற்கிற இடம் அப்படியே என்னை அதுல புதைத்து கொண்டிருக்கிறது. But remember that Jesus is our strong tower today. ஞாபகத்தில் வைத்துக்கொள், கர்த்தருடைய பலத்த துருகம். He is our rock, he is our fortress. அவர் கண்மலை, அவரே கோட்டை. He is the one who will surround us with his power and with his might. அந்த தேவன் உன்னை தம்முடைய வல்லமையினால சூழ்ந்து கொள்வார். And my third point today. மூன்றாவது குறிப்பு. The righteous runs into it. நீதிமான் அதற்குள் ஓடி and they will be safe. அங்கே சுகமாயிருப்பான். Who is this righteous person? யார் இந்த நீதிமான்? Those who walk with the Lord is righteous. தேவனோடு நடக்கிறவர்கள் தான் நீதிமான். Those who live a life that is right before God, they are righteous. தேவனுக்கு முன்பாக நேர்மையான வாழ்க்கையில நடக்கிறவர்கள் நீதிமான். Those who walk honestly before God, they are righteous. ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் நடக்கிறவர்கள் நீதிமான். Those who walk humbly before God, they are righteous. தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி நடக்கிறவர்கள் நீதிமான். A just man, a perfect man in all the generation was Noah according to the Bible. இன்றைக்கு வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போதோ நோவா கர்த்தருக்கு முன்பாக ஒரு நீதியாய் நடந்தவன், அவன் நீதிமானாய் இருந்தான். Why? Yeah. In the midst of difficulty, in the midst of people who were against him, he stood to live a life that was pleasing before God. எதிராளிகள் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே அவன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானவனாய் நடந்தான். The righteous man, he leads a blameless life. இன்றைக்கு ஒரு நீதிமான் தன் வாழ்க்கையிலே குற்றமற்றவனாய் வாழ்வான். And that is exactly what happened in Noah's life. நோவா வாழ்க்கையில் அப்படிதான் நடந்தது. People around him were so wicked. அவனை சூழ்ந்திருந்த மக்கள் எல்லாரும் பயங்கர கேடுள்ளவர்களாய் இருந்தார். But the Bible says that God chose this man because he was a just man. ஆனால் தேவனே நோவாவை தெரிந்து கொண்டார் என்று அவன் மற்றவர்களுக்கு முன்பாக நீதிமானாய் நடந்தான். He was perfect in his generation. அவனுடைய சந்ததியிலேயே அவன் முழுமையாய் எல்லாவற்றையும் பூர்த்தியாய் செய்கிறவனாய் இருந்தான். He was a man who walked with God. தேவனோடு நடந்தவன். And because of that, God gave him a great responsibility. ஆகையினாலே தேவன் அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கையில கொடுத்தார். Asking him to build that ark. அந்த பேழையை கட்டும்படியான பொறுப்பை கொடுத்தார். And while he was building that ark, he was telling the people, the floods, the rain is going to come into the ark of safety. அந்த பேழையை கட்டும்போது அவன் ஜனங்களுக்கு சொன்னான், ஜல பிரளயம் வரப்போகிறது, பாதுகாவலான பேழைக்குள்ள வாங்க. But they made fun of him, they laughed at him. அவர்கள் அவனை பார்த்து சிரித்தார். But when the ark was completed, ஆனால் அந்த பேழை கட்டி முடித்தவுடன் after the animals got into the ark, எல்லா மிருகங்கள் எல்லாம் உள்ள போச்சு. after Noah's family got into the ark, நோவாவின் குடும்பம் உள்ள போச்சு. the Bible says that God himself shut the door. பைபிள் சொல்லுது, தேவனே நோவாவின் பேழையின் கதவை அடைத்தார். Why? He was kept safe in that ark. அந்த பேழைக்குள்ளே நோவா பாதுகாக்கப்பட்டான். The righteous will be kept safe. நீதிமான் பாதுகாக்கப்படுவார். If you are a righteous person today, இன்னைக்கு நீ நீதிமானாய் இருப்பாயா? God will keep you safe in his pavilion. நிச்சயமாக கர்த்தர் உன்னை அவருடைய கூடாரம் மறைவிலே பாதுகாப்பார். You may go through difficult situations. கஷ்டத்தின் நாட்களிலே கடந்து போகலாம். You may go through a time where you have financial troubles. பண பொருளாதார பிரச்சனையில கடந்து போகலாம். You may go through a time where there is sickness in your body. உன்னுடைய சரீரத்தின் வியாதியிலே கடந்து போகலாம். But through it all, if you will remain righteous, God will keep you safe. அப்படிப்பட்ட நேரங்களிலே நீ உன்னை கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் வைக்கும் போதோ கர்த்தர் அவைகளிலிருந்து உன்னை மீட்டு காப்பார். And the last point today, கடைசி குறிப்பு, you will be kept safe under the wings of the Almighty God.
ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே நீ சுகமாயிருப்பாய். Safety only in Jesus. இயேசுக்குள்ளதான் உனக்கு பாதுகாப்பு. The Lord is a strong tower. கர்த்தர் பலத்த துருகம். He has got you totally covered. அவர் உன்னை எல்லா வழிகளிலே அணைத்து வைத்திருக்கிறார். He will hide you in His pavilion. அவருடைய கூடார மறைவிலே உன்னை ஒளித்து வைப்பார். He will keep you safe. உன்னை பாதுகாப்பார். Why? ஏன்? Because He wants you to live a righteous life before Him. நீ தேவனுக்கு முன்பாக நீதியான வாழ்க்கையில வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். That is why the Bible says, அதனால வேதம் சொல்லுது, in the book of Psalm 91, 91ஆம் சங்கீதத்தில் verse 9 and verse 10, 9-10 எப்படி சொல்லுது? it says very very clearly, தெளிவாய் சொல்லுகிறது, for you have made the Lord my refuge, even the Most High your dwelling place. எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாடு. No evil will come before you, nor will any plague come near you. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. Why? Because He will keep you safe in His pavilion. அவருடைய கூடார மறைவிலே உன்னை தேவன் பாதுகாப்பார். Sometimes the enemy comes against us without any warning. சில நேரத்தில் எதிராளி அவன் எந்த ஒரு முன்னெச்சரிப்பு இல்லாம உன்னை தாக்க வருவான். But remember that the blood of Jesus will cover you. ஆனால் ஞாபகத்தில் வைத்துக்கொள், இயேசுவின் ரத்தம் உன்மேல பூசப்பட்டு இருக்கிற இயேசுவின் ரத்தமே உன்னை பாதுகாக்கும். God will be your strong tower. அவர் உன்னுடைய பலத்த துருகமாய் இருப்பார். So when you are in Christ, there is a protection that comes to you. நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுதுதான் தேவன் ஒரு பாதுகாவலை உனக்கு வைத்திருக்கிறார். His love will comfort you. அவருடைய அன்பு உன்னை அது பராமரித்துக் கொள்ளும். His authority will shield you. அவருடைய அதிகாரம் உன்னை மூடிக்கொள்ளும். His word will lead and order your steps. அவருடைய வார்த்தை உன்னுடைய வழிகளை அது நடத்தும். So when you come to this place of safety, He will hide you. பாதுகாப்பான இடத்துக்குள்ளே நீ வரும்போது அவர் உன்னை ஒளிப்பிடத்தில் மறைத்து பாதுகாப்பார். That is why the Bible very very clearly says, ஆகையினாலே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, this high tower will be your protection, it will be your shield. இந்த பலத்த உயர்ந்த துருகம் உனக்கு அடைக்கலமாய் பாதுகாக்கும். This tower will shelter you from the storms of life. இந்த உயர்ந்த பலத்த துருகம் உன் பிரச்சனைகளின் நேரத்தில் அது உன்னை உள்ளே வைத்துக் கொள்ளும். This tower of shelter will protect you from every sickness. இந்த பலத்த துருகம் எப்பேற்பட்ட வியாதியிலிருந்து உன்னை பாதுகாக்கும். This tower of shelter will keep you during the times of financial difficulty. பொருளாதார கஷ்டத்தின் நேரத்தில் இந்த துருகம் உனக்கு வேண்டியதெல்லாம் உள்ளே வைத்து பாதுகாக்கும். So may I remind you today, இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், no matter what happens in your life, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் no சரி, matter what you are going through, நீ எந்த வழியிலே வேதனையிலே கடந்து போனாலும் சரி, no matter how great the wind that is coming against you, உனக்கு விரோதமாய் எதிர்காற்று எவ்வளவு பலமாய் வீசினாலும், no matter how great the waves that are coming against உனக்கு you, விரோதமாய் பெரிய அலைகள் வந்தாலும், no matter how great the fire that comes against உனக்கு you, விரோதமாய் அக்கினி அது உன்னை சுத்தரிக்க வந்தாலும், remember, ஞாபகத்தில் வைத்துக் கொள், the name of the Lord is your strong tower. கர்த்தருடைய நாமமே உனக்கு பலத்த துருகமாயிருக்கும். The righteous will run into it and will be safe. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருக்கும். So may you know the name of the Lord today. இன்றைக்கு அந்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை அறிந்து கொள்வாய். So when you know the name of the Lord, truly surely you will have a strong tower. கர்த்தருடைய நாமத்தை நீ அறிந்திருப்பாய், ஆனால் நீ நிச்சயமாய் அந்த உயர்ந்த பலத்த துருகத்துக்குள்ளே இருப்பாய். Because this name will carry you through. இந்த கர்த்தருடைய நாமமே உன்னை சுமந்து கொண்டு போகும். This name will take you through no matter what you are going இந்த through. நாமம், கர்த்தருடைய நாமம், நீ எந்த சூழ்நிலையில கடந்து போனாலும் அவைகளில் உன்னை தூக்கி தாங்கி பிடிக்கும். This name of Jesus will keep you safe. இந்த கர்த்தருடைய நாமம் உன்னை பாதுகாவலா காத்துக்கும். No matter what you are going through, நீ என்ன சூழ்நிலையில கடந்து போனாலும் சரி, remember the name
of the Lord today. கர்த்தருடைய நாமத்தை ஞாபகத்திலே வைத்துக்கொள். If you remember the name of the Lord, இந்த கர்த்தருடைய நாமத்தை நீ ஞாபகத்திலே வைத்திருப்பாயாக, truly there is protection for you. நிச்சயம் உனக்கு பாதுகாவல் உண்டு. Truly there is a strong tower where you can run and where you can hide. நிச்சயம் உயர்ந்த துர்கம் அதிலே நீ போய் சுகமாய் அடைக்கலமாய் இருப்பாய். Truly there is a fortress where you can run and be safe. உனக்கு அரணான கோட்டை, உனக்கு பாதுகாவல் கொடுக்கிற கோட்டை இருக்கிறது. No matter what's happening in your life, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, no matter if everything is against you, எல்லாம் உனக்கு விரோதமாய் வந்தாலும் சரி, remember the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை நீ எப்பவுமே ஞாபகத்தில் வைக்க. So when you call upon that mighty name, அந்த கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தை நோக்கி கூப்பிடும். if you will call upon that powerful name, அந்த வல்லமையுள்ள நாமத்தை நோக்கி கூப்பிடும். if you will call upon that El Shaddai God today, எல் ஷடாய் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது you shall receive an answer from him. நீ பதில் பெறும். So while we pray, நாம் ஜெபிக்கும் போது no matter what you are going through, நீ என்ன சூழ்நிலையில கடந்து போ, no matter what is happening in your life, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, will you cry out to Jesus? ஆண்டவரை நோக்கி கதறி அழு. Because when you cry, he will hear your நீ cry. ஆண்டவரை நோக்கி கதறும் போது அவர் உடனே அந்த சத்தத்தை கேட்பார். He will give you an answer. அவர் உடனே உனக்கு பதில் He கொடுப்பார். will bless you with all heavenly blessings. அவர் பரலோக ஆசீர்வாதத்தினால் உன்னை ஆஸ்வதிப்பார். Shall we close our eyes and look to the கண்களை Lord? மூடி நாம் ஜெபிக்க. Heavenly Father, பரலோக பிதாவே, we come into your presence this உடைய morning. சமூகத்திலே வருகிறோம். We thank you, Lord, that no matter what we are going through, we can come to you because your name is a strong tower. எந்த சூழ்நிலை இருந்தாலும் இடத்துல நாங்கள் வருகிறோம். காரணம் நீர்தான் எங்களுக்கு பலத்த துர்கமாய் இருக்கிறீர். It seems as though we are failing, we are losing. எல்லாமே எங்களுக்கு இழந்து போகிறதாய் காணப்பட்டால், But enable us to realize today that the name of Jesus gives us victory. இன்றைக்கு கர்த்தருடைய நாமம் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணும் என்று எங்களுக்கு உணர்த்தி காட்டும். Help us, O God, to stand upon the name of அந்த Jesus. நாமத்தின் மேலே நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us to remember that as we stand upon the name of Jesus, there will be a strong tower where we can run into safety. கர்த்தருடைய நாமத்திலே நாங்கள் நிற்கும் போது பலத்த துர்கம் அதற்குள்ளே எங்களுக்கு பாதுகாவல் உண்டு என்று உணர்த்தும். For all your people, O God, as they are praying this prayer this day, இந்த ஜெபத்தை எங்களோட ஜெபிக்கிற எல்லோரும் we pray, O God, that you will meet their need. அவருடைய தேவையெல்லாம் சந்திப்பீர் என்று ஜெபிக்கிறோம். You will cover them with your blood. உடைய ரத்தத்தினாலே அவர்களை மறைத்துக் கொள்ளும். You will hide them in your pavilion. உங்களுடைய கூடார மறைவிலே அவர்களை பாதுகாத்து வையுங்கள். And you will keep them safe. அவர்களை சுகமாய் வைப்பீர். Thank you that you've heard our prayer. எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி We ஆண்டவரே. give you glory, honor, எல்லா praise. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். In Jesus' mighty name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.